ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே உங்களோட நேரம், உங்களோட எனர்ஜி இது வந்து அவுட்பர்ஸ்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த கண்ட்ரோல் மீறி ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்ககிட்ட நான் பேசும்பொழுது ஆஹா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, பட் அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு வாட் நெக்ஸ்ட்? பவர் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்ற டாப்பிக்கில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து வந்த ஒரு கொஸ்டின், எனக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது சயின்ஸ் இருக்கா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சில சயின்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்களும் உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, ஒரு அப்ரோச் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சைன், யூ டேக் விஸ்டம் ஃப்ரம் த பாஸ்ட். கடந்த கால வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் இருந்தாலோ, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் லைஃப் அமையாமல் இருந்திருந்தாலோ, அதே மாதிரி தான் இப்போவும் ப்ரெசன்ட் லைஃப்பும் இல்லை ஃப்யூச்சர் லைஃப்பும் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் முன்னாடி நடந்த விஷயங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடங்கள் இருக்கும்ல, நமக்கு அந்த அனுபவங்கள்லேருந்து நம்ம சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த நாலேஜை இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அடையாளம். ரெண்டாவது சைன், யூ எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ். இப்போது ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே ஒன்று அதை நினச்சி ரொம்ப வரி பண்ணுறதோ, இல்லை அவ்வளோதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு க்ளோஷருக்கு அப்ரோச் பண்ணுறதோ, அப்படி இல்லாமல் எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அதில் என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதில் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா, இதை நம்ம எப்படியாவது சமாளிக்க முடியுமா, அந்த சொல்யூஷனை நோக்கி ஒரு அப்ரோச் இருக்குல்ல. ஓகே ப்ராப்ளம் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு வாட் நெக்ஸ்ட், அந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் ஒரு அப்ரோச் நம்ம பில்ட் பண்ணுறதே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு சைன் தான். சேலஞ்சஸ் வரும்போது அதை எப்படி நீங்கள் க்ரோத்தாக பார்க்க சொல்கிறீங்க, எப்படி வந்து அது ஒரு வாய்ப்பாக பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதே வந்து ஒரு க்ரோத்து தான். அந்த சேலஞ்சை நம்ம நல்லபடியாக ஃபேஸ் பண்ணிட்டோமா, அதுலேருந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சதான்றதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். பட் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணும்போதே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே நம்மளுக்கு ஏகப்பட்ட லெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே ஆஸ் அ பர்சன் நம்ம மாற ஆரம்பிப்போம், இவால்வ் ஆக ஆரம்பிப்போம், ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக மாற ஆரம்பிப்போம். ஸோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண தான் நமக்கே நம்மளை பற்றின நிறைய ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ சேலஞ்சஸ் பார்த்து பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. மூணாவது சைன், யூ லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர். ஃபெயில் ஆகாமல் இருக்கவே போகிறதில்ல. எத்தனை முறை ஃபெயில் ஆகிறோமோ அத்தனை முறை நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு ஒரு சைன் தான். அதே நேரத்தில் ஃபெயிலியர்னு சொல்லும்போது நிறைய தவறுகள், நம்ம தவறுகளை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கான ஒரு சைன். நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் செய்யும் பொழுது மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ஓகே இந்த மிஸ்டேக் வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, ஆர் இந்த மிஸ்டேக்னால அடுத்த முறை நான் ஒரு முயற்சி செய்கிறதுக்கு நானே எனக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறதோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் மெதுவாக நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ மிஸ்டேக்ஸ்னாலே ஓகே இது நடந்துருச்சு, நான் இதுக்கான பொறுப்பெடுத்துக்கிறேன், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களை அடுத்த முறை நான் முயற்சி பண்ணும்போது அதில் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள், ஒரு அப்ரோச் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்குது, டவுட்டே வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸிபிட்டிங் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் தான் வந்து பர்சனல் க்ரோத்துக்கு ஒரு பேஸ் பாயிண்ட்டுன்னு நிறையா இன்ஸ்டன்சஸில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி முதல்ல நமக்கு நம்மளை பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதல் இருக்கணும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் எங்கே இருக்குது, நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம செய்வோம், எப்படி நம்ம அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னா இந்த டேலண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் நான் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒரு வாய்ப்பை நான் வந்து உருவாக்கணும், எங்கெல்லாம் என்னோட திறமைகளை நான் வெளிக்காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னோட ப்ளஸ் என்னோட மைனஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஹோலிஸ்டிக்காக நான் என்னையே அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி தான் செல்ஃப் அவேர்னஸ். அதையும் தாண்டி என்னை பற்றி ஒரு ஃபீட்பேக் வருது அப்படின்னா அதை
ஒரு கேட்டகரிக்கலாக நான் அப்ரோச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியும், உடனே ஒரு ஃபீட்பேக் வந்தோடனே ஓகே அது கிரிட்டிசிசம்னு பார்க்காம ஒரு ஃபீட்பேக் வரும் பொழுது இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கா, இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய எபிலிட்டி இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. நெக்ஸ்ட் சைன், எக்ஸிபிட்டிங் இமோஷனல் ரெசிலியன்ஸ். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாரும் அவுட்பர்ஸ்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த கண்ட்ரோல் மீறி அவங்களுக்கு ஒரு கவலை வரும் பொழுதோ, இல்லை நினச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்காத பொழுது, பர்சனலாக ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது, இமோஷ்னலி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும் பொழுது அவங்களால இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணிக்க முடியும். கோபமே இருந்தாலும் அந்த கோபத்தை எப்படி நம்ம வெளிக்காட்டுறோம், அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை காட்டுறதுக்கும் ஒரு சரியான ஒரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கிறதே வந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட்கான ஒரு சைன் தான். ஸோ காரியங்கள் அவங்க நினச்ச மாதிரி நடக்காத பொழுது கூட எதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, எதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் மீறி இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கான ஒரு பெரிய சைன். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதே வந்து ஒரு சைன் தான். ஸோ எதெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், ஸோ அதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கண்ட்ரோலபிள்ஸ் பற்றி மட்டும் கவலைப்படுறீங்க, உங்களோட கண்ட்ரோலபிள்ஸை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்குது. அடுத்த சைன், பீயிங் ஓப்பன் டு லேர்னிங். ஸோ லைஃப்பில் வந்து க்ரோத் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற எந்த ஒரு பர்சனுக்கும் கான்ஸ்டன்ட் லேர்னிங் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுக்கான ஒரு சைன் தான். அவங்க கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது பாட்காஸ்ட் கேட்குறதா இருக்கலாம், கிளாஸஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லை எல்லா இடத்துலேருந்தும் நான் கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலே அவங்க கான்ஸ்டண்ட்டாக அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ரிஜிட் தாட் ப்ராசஸ்லேருந்து ஓகே நான் இன்னுமே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஓகே என்னதான் சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா அப்படின்ற அந்த ஓப்பன் ஹியரிங், ஓப்பன் லேர்னிங் மைண்ட் செட் இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைன் தான். அதே நேரம் எந்த ஒரு முயற்சி போட்டாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் ஆர் டு த பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற பர்ஃபெக்ஷனை நோக்கி அவங்க பயணம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் நான் கன்சிஸ்டண்ட்டாக என்னோட முயற்சியை நான் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்கான ஒரு சைன் தான். கடைசியாக 2 சைன்ஸ். அதில் ஒன்று வந்து நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களோட நேரம், உங்களோட எனர்ஜி இது வந்து பணம் மாதிரி. ஸோ உங்களோட நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, எங்கே ரொம்ப முக்கியமோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப நீங்கள் வந்து செலவிட மாட்டீங்க. அதே நேரம் நோ சொல்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க. ஆர் நோ சொல்லிட்டோமே மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களா, ஆர் அவங்க சங்கடப்பட்டுடக்கூடாதே, ஸோ அதுக்காக பீப்புள் ப்ளீஸிங் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பீப்புள் ப்ளீஸிங் ஆட்டிடியூட் இருக்காது. ஸோ எது ரொம்ப முக்கியமோ அதில் உங்களோட கவனம் இருக்கும். உங்களோட பவுண்ட்ரிஸ் என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும், எதில் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும், உங்களோட முயற்சிகளும் நீங்கள் எப்படி உங்களை ரிஃபைன் பண்ணிக்கிறது, ஸோ இதில் தான் உங்களோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங் பவுண்ட்ரிஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சைன் ஃபார் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட். அண்ட் லாஸ்ட் சைன், லாஸ்ட்ன்றது என்னோட ஒரு ரேண்டம் தாட் ப்ராசஸில் இந்த டாப்பிக்கில் கடைசியாக தோன்ற பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதை தாண்டி நிறையா இருக்கும். ஸோ நான் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் வந்து யூ பிலீவ் இன் க்ரோத். உங்களுக்கு உங்கள் மேலே நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்கும். மற்றவங்க உங்களை நம்பணும், ஆர் நீங்கள் எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதில் மற்றவங்களும் அதே அளவுக்கு நம்பிக்கை வைக்கணுன்றது எல்லாமே தாண்டி உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்கு நீங்கள் போடுற உழைப்பு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் யாரோட வேலிடேஷன் ஆர் யாரோட ஒரு அப்ரூவலுக்காக நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட எஃபர்ட்ஸ் அண்ட் உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில் இது மேலே மற்றவங்க எல்லாரையும் விட நீங்கள் முதல்ல உங்களை நம்புறீங்க. உங்கள் கனவுகள் மேலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுவே வந்து உங்கள் மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ செல்ஃப் பிலீஃப் வந்து ஒரு பெரிய பெரிய சைன் ஃபார் அ ஸ்ட்ராங் மைண்ட் செட்.
ஸோ இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ண இந்த ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு சில சைன்ஸ். ஸோ எதெல்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கோ, எந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ்லாம் உங்ககிட்ட நான் பேசும்பொழுது ஆஹா இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, இதுதான் என்னோட அப்ரோச்சும், நானும் இதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுறாதீங்க, அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டுருங்க அண்ட் கீப் அப் த குட் ஜாப். அதே நேரத்தில் ஒரு சில ஆட்டிடியூட்ஸ் ஓகே இந்த மாதிரி என்னோட அப்ரோச் இல்லை, இதுக்கு நான் கொஞ்சம் பயப்படுறேன், இதுக்கு நான் கொஞ்சம் பின்வாங்குறேன், எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் பற்றின டாபிக் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.